அனைவருக்கும் வணக்கம். மகர ராசியை சேர்ந்த பெண்களுடைய குணம் என்ன, இவங்களோட பலம் என்ன, பலவீனம் என்ன அப்படிங்கிறத ஒரு ஜென்ரலா உங்களுக்கு நான் தொகுத்து கொடுத்துருக்கேன். பதிவை முழுமையா பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ள ஒரு பதிவா இருக்கும். மேலும் பதிவு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷனும் ஆன் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க பதிவிடக்கூடிய பதிவுகள் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும். இப்போது 10வது ராசியா வரக்கூடியது மகரம். மகர ராசியில பிறந்த பெண்களுடைய குணம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, மகரம் அப்படின்னா சனியோட ராசி, சனியுடைய ஆதிக்கம் நிறைந்த ஒரு ராசி அப்படின்னா அது மகரம். பொதுவா சனியுடைய தன்மை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒழுக்கம், பொறுமை உணர்வு, சகிப்புத்தன்மை, வாழ்க்கையில போராடி வெற்றி அடைகிறது, இதெல்லாம் சனியுடைய காரகத்துவங்கள்ல வந்துடும். இப்ப அந்த மகர ராசியில பிறக்கக்கூடிய பெண்கள் பொதுவா நம்ம பார்த்த வரைக்கும் பொறுமை நிறைந்தவர்களா இருக்காங்க. நல்ல பொறுமை உணர்வு இருக்கு, எதையும் பொறுமையா நிதானமா செயல்படுத்துறதுல இவங்க வல்லவர்களா இருக்காங்க. ஒழுக்கம் நிறைந்தவர்கள், வாழ்க்கையில ஒழுக்கத்தோட அனைத்தையும் செயல்படுத்தக்கூடியவர்களா இருக்காங்க. அதே போல வாழ்க்கையில நல்ல முயற்சி செய்து வாழ்க்கையில முன்னேறக்கூடியவர்கள், சொந்த காலில் தன்னுடைய சுய முயற்சியின் மூலமா வாழ்க்கையில முன்னேற வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் இந்த மகர ராசி பெண்களுக்கு அதிகமா இருக்கு. இந்த மகர ராசி பெண்களுடைய சிறப்பு குணமா நான் பாக்குறதே பொறுமை உணர்ச்சி தான். குடும்பம், வேலை, உறவுகள் அப்படின்னு எல்லா விஷயத்திலையும் பொறுமையோட செயல்படக்கூடியவர்கள். இவங்க எடுக்கிற முடிவு ரொம்ப தீர்க்கமான முடிவா இருக்கும், பொறுமையா எடுப்பாங்க, நல்லா யோசித்து ஆழமாக சிந்தித்து எடுப்பாங்க. இவங்க எடுக்கிற முடிவு தெளிவானதாக இருக்கும். அதே போல இவங்க கிட்ட ஒரு காரியத்தை ஒப்படைக்கிறோம்னாக்கா அதை சிறப்பா செஞ்சு முடிச்சிருவாங்க. இவங்க கிட்ட ஒரு விஷயத்தை நம்பி ஒப்படைக்கலாம். இந்த மாதிரி பொறுப்புணர்வோட செயல்படக்கூடியவர்கள், கடின உழைப்பாளிகள், உழைப்புக்கு சலிக்கவே மாட்டாங்க. சனியோட ராசினாலே உழைப்புக்கு பெயர் போன ராசி. அதன் அடிப்படையில வெற்றி அப்படிங்கிறது நமக்கு எளிமையா கிடைக்காது. நம்ம எந்த அளவுக்கு உழைப்பு கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு நமக்கு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறத உணர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லலாம். எனவே கடின உழைப்பாளி, வெற்றிக்காக அயராது பாடுபடக்கூடியவர்கள், தொடர்ந்து முயற்சி செஞ்சு ஒரு உயர்ந்த நிலையை இவங்க அடைகிறாங்க. அதிக முயற்சி உடையவர்கள், ஏதாச்சும் ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அது நான் இவங்க கிட்ட பார்த்த ஒரு பாசிட்டிவான விஷயம். அடுத்தது நடைமுறை சிந்தனை உடையவர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஒரு விஷயத்துல முடிவு எடுக்கணும்னாக்கா உணர்ச்சி பூர்வமான முடிவு எடுக்க மாட்டாங்க. உண்மையிலேயே பிராக்டிக்கலா அந்த இடத்துல எது கரெக்டா இருக்குமோ அந்த முடிவை தேர்ந்தெடுப்பாங்க. நல்ல நடைமுறை சிந்தனை உடையவர்கள், நடைமுறையா பிராக்டிக்கலா இருக்கிற அந்த முடிவை, பிராக்டிக்கலா அந்த இடத்துல ஒர்க் ஆகிற அந்த முடிவை இவங்க சிந்திச்சு எடுத்துருவாங்க. தேவையில்லாத ஆடம்பர செலவுகளை விரும்ப மாட்டாங்க, தேவையில்லாத ஆடம்பரங்களையும் விரும்ப மாட்டாங்க. சிம்பிளிசிட்டி அப்படின்னாக்கா அது மகரம், மகர ராசி பெண்கள் ரொம்ப சிம்பிளா இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அடுத்தது நம்பகத்தன்மை நிறைந்தவர்கள். இவங்க ஒருத்தரை நேசிக்கிறாங்க, அப்படி இல்லைன்னா ஒருத்தவங்க கிட்ட நட்பு பாராட்டுறாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு கடைசி வரைக்கும் விசுவாசமா இருப்பாங்க. நல்ல நம்பகத்தன்மை உடையவர்கள். இவங்க பலர்கிட்ட புலம்புறதை விட பலர் இவங்க கிட்ட புலம்புவாங்க. அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பலர் இவங்க கிட்ட புலம்புவாங்க. இவங்க மற்றவர்களுடைய காயங்களுக்கு மருந்து போடக்கூடியவர்கள், மற்றவங்களுடைய கஷ்டங்களுக்கு இவங்களுடைய வார்த்தைகளை உபயோகப்படுத்தி மருந்து போடக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லலாம். அதே போல இவங்க ஒரு விஷயத்துல வாக்கு கொடுக்குறாங்க, இதை நான் பண்ணி தரேன் அப்படின்னு வாக்கு கொடுக்குறாங்கன்னா அந்த வாக்குறுதியை எப்பாடுபட்டாச்சும் காப்பாற்றிடுவாங்க. கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடியவர்கள், அதுக்காக எந்த எல்லைக்கும் போவாங்க. அடுத்தது சேமிப்பு, திட்டமிடல் திறன் அப்படிங்கிறது இவங்க கிட்ட அதிகம். பண விஷயத்துல ரொம்ப கவனமா செயல்படக்கூடியவங்க, உஷாரானவங்க. பணம் சார்ந்த விஷயங்கள்ல எப்போதும் ஒரு திட்டமிடுதல் அப்படிங்கிறது இவங்க கிட்ட இருக்கும். எதிர்காலத்தை மனசுல வச்சு திட்டமிட்டு செயல்படக்கூடியவர்கள், எதிர்காலத்துல என்ன நடக்க போதோ அதை முன்கூட்டியே அறியக்கூடியவர்கள். ஸோ இவங்க ஒரு விஷயத்த எக்ஸிக்யூட் பண்றாங்கன்னா அதை பிளான் பண்ணி பண்ணுவாங்க. அதே போல சேமிப்பு திறன் அதிகம், திட்டமிடக்கூடிய அந்த திறன் அதிகம். ஸோ இதை நான் இவங்க கிட்ட பாக்குற ஒரு பாசிட்டிவ். மகர ராசியுடைய பலம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது தன்னம்பிக்கை, மன உறுதி, இது இவங்களோட ஒரு பெரிய பலம். யாருடைய உதவியும் பெரும்பாலும் எதிர்பார்க்க மாட்டாங்க. தன்னுடைய தன்னம்பிக்கையின் துணை கொண்டு வாழ்க்கையில வெற்றி அடைஞ்சிருவாங்க. அதே போல நல்ல தலைமைத்துவ திறன் இருக்கும், மற்றவங்கள வழிநடத்தக்கூடிய தலைமைத்துவ திறன் இருக்கும். பொறுமை, சகிப்புத்தன்மை இவங்களோட ஒரு பெரிய பலம். இந்த பொறுமையும் சகிப்புத்தன்மையும் தான் இவங்களை இப்ப வரைக்கும் மற்றவர்கள் மத்தியில ஒரு மதிப்பு மரியாதையோட வாழ வைக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன். அடுத்தது இந்த பொருளாதார மேலாண்மை திறன் அப்படிங்கிறது இவங்க கிட்ட சற்று அதிகம். கரெக்டா பிளான் பண்ணி எல்லாத்தையும் சரியா பண்ணிடுவாங்க. அடுத்த சவால்களை எதிர்கொள்ளக்கூடிய திறன் உண்டு. எவ்வளவு பதட்டமான சூழ்நிலையா இருந்தாலும் சரி, சவாலான சூழ்நிலையா இருந்தாலும் சரி, அதை எளிமையை எதிர்கொள்ளக்கூடியவர்கள் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். குடும்பத்தை பாதுகாக்கக்கூடிய எண்ணம் கொண்டவர்கள், குடும்பத்துக்காக இதையும் தியாகம் செய்யக்கூடியவர்கள். அதே போல ஒழுக்கம், கட்டுப்பாடு, இது ரெண்டும் இவங்க கிட்ட பிரமாதமா இருக்கும். இவங்க மற்றவங்களுடைய பார்வைக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப சோம்பேறியா, ரொம்ப பொறுமையா செயல்படக்கூடிய ஒரு பர்சனா தென்பட்டாலும் மகரத்தோட இயற்கையான குணமே பார்த்தோம்னா பொறுமையையும் நிதானத்தையும் கடைபிடித்து வாழ்க்கையில வெற்றி அடைகிறது. அவசரம் அப்படிங்கிறது இவங்க கிட்ட இருக்காது. ஒரு நிதானம், பொறுமை அப்படிங்கறது தான் இவங்க கிட்ட அதிகமா இருக்கும். அது மற்றவங்களோட பார்வைக்கு ஏதோ ஒரு மாதிரி சோம்பேறித்தனமா, மந்தமா இருக்கிற மாதிரியான ஒரு பிம்பத்தை உருவாக்கும். பட் உண்மையிலேயே அவங்க அப்படி கிடையாது. தாமதமான வெற்றியாக இருந்தாலும் நிலையான வெற்றியை இவங்க விரும்புவாங்க. அதுதான் மகர ராசி பெண்களுடைய ஒரு பலம். அடுத்தது மகர ராசி பெண்களுடைய பலவீனமான பக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா,
சனியுடைய ஒரு ராசி அப்படின்னு சொல்லியிருந்தேன் மகரம். எனவே மகர ராசி பெண்களுக்கு வந்து பிடிவாதம் அதிகம். இன்ஃபேக்ட் உங்களோட லக்னாதிபதி அல்லது ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சனி வக்ரம் ஆயிட்டார்னா அதிகமான பிடிவாதம் இருக்கும். இவங்க ஒரு முடிவு எடுக்கிறாங்கன்னா அதை யாருக்காகவும் மாத்திக்க மாட்டாங்க. அதுல தெளிவா இருந்து அதுல வெற்றி அடையக்கூடியவர்கள். எனவே பிடிவாத குணத்தின் அடிப்படையில சில ஏமாற்றங்களும் உண்டு. அந்த பிடிவாத குணம் சில சமயங்கள்ல சாதகமாகவும் வேலை செய்யுது அப்படிங்கிறது தான் உண்மை. ஆனா இது பலவீனமான ஒரு பக்கமா தான் நான் பாக்குறேன். அதிக பிடிவாதம் அப்படிங்கிறது இவங்க கிட்ட சற்று அதிகமா இருக்கும். அடுத்தது உணர்ச்சிகளை வெளிப்படுத்த மாட்டாங்க. அது வந்து இவங்க கிட்ட இருக்கிற ஒரு பெரிய மைனஸ். இவங்க மனசுல என்ன இருக்கு அப்படிங்கிறத யார்கிட்டையும் பெருசா வெளியே காட்டிக்க மாட்டாங்க. அதே போல மனசுல இருக்கக்கூடிய அன்பை வெளிக்காட்ட தெரியாதவர்கள் அப்படின்னு சொல்லலாம். அவ்வளோ அன்பு இருக்கும், அவ்வளோ பாசம் இருக்கும். அதை வெளியில எப்படி வெளிக்காட்டுறதுன்னு தெரியாம சிரமப்படுவாங்க. அன்பை வெளிக்காட்டுறதுல சிரமம் அப்படிங்கிறது இவங்க கிட்ட அதிகமா இருக்கும். அடுத்தது மகர ராசி பெண்களுக்கு நான் பார்த்த வரைக்கும் அதிக கவலை இருக்கு. எதிர்காலத்தை பற்றிய அதிகமான கவலையும் அதிகமான யோசனையும் இவங்க கிட்ட உண்டு. இதனால மன அழுத்தம் உடையவர்களாக பெரும்பாலான மகர ராசி பெண்கள் இருக்காங்க. ஸோ அது நான் வந்து ஒரு மைனஸா பாக்குறேன். அடுத்தது மகர ராசி பெண்கள் வந்து ஏதாச்சும் ஒரு வேலையில இருக்காங்க, ஒரு ஜாப்ல இருக்காங்க, ஒரு பிசினஸ் பண்றாங்க அப்படின்னா இவங்க வந்து சில சமயங்கள்ல இவங்க குடும்பம், தனிப்பட்ட மகிழ்ச்சி இதெல்லாம் விட வேலையில அதிக முக்கியத்துவத்தை கொடுக்குறாங்க. இவங்ககிட்ட ஒரு பொறுப்பு ஒப்படைக்கிறாங்க, ஒரு வேலையில வந்து முக்கியத்துவம் கொடுத்து இவங்ககிட்ட ஒரு பொறுப்பு ஒப்படைக்கிறாங்க அப்படின்னா குடும்பம், தனிப்பட்ட மகிழ்ச்சியை வந்து தவிர்த்துட்டு அந்த வேலையில முனைப்போட செயல்படக்கூடியவர்களா இருப்பாங்க. இதனால குடும்ப வாழ்க்கை, தனிப்பட்ட மகிழ்ச்சியான வாழ்க்கை இதுல வந்து ஒரு மாதிரி ஏற்றத்தாழ்வுகள் ஏற்படுது. இது நான் பார்க்குற ஒரு சின்ன மைனஸ். அடுத்தது காதல் வாழ்க்கை, திருமண வாழ்க்கை இதெல்லாம் நம்ம ரிசர்ச் பண்ண வரைக்கும் இந்த மகர ராசி பெண்கள் வந்து காதல் வாழ்க்கையில உண்மையும் நேர்மையும் அதிகமா எதிர்பார்க்கக்கூடியவர்கள். எல்லா விஷயத்திலையும் கரெக்டா இருக்கணும் நம்மளோட பார்ட்னர் அப்படின்னு எதிர்பார்ப்பு உடையவர்களா இருப்பாங்க. அதே போல இவங்க வந்து இவங்களோட அந்த உறவு நிலை அப்படிங்கிறது உறுதியான பிறகு, இவங்க கூட தான் நம்ம லைஃப் லாங் நம்ம டிராவல் பண்ண போறோம் அப்படிங்கிறது உறுதியானதுக்கு பிறகுதான் இவங்க மனசுல இருக்கிற திறந்து வெளிப்படையா சொல்லுவாங்க. அது வரைக்கும் இவங்க மனசுல இருக்கிறத ஓப்பன் டு ஓப்பனா யார்ட்டையுமே சொல்ல மாட்டாங்க, ஷேர் பண்ண மாட்டாங்க. அதே போல குடும்ப வாழ்க்கைன்னு வரும்போது இவங்க வந்து அந்த குடும்ப வாழ்க்கையை நிலையானதாகவும் பாதுகாப்பானதாகவும் வைத்திருக்க விரும்பக்கூடியவர்களா இருப்பாங்க. மேலும் வாழ்க்கை துணைக்காகவும் குடும்பத்திற்காகவும் எதையும் தியாகம் செய்ய தயங்க மாட்டாங்க. அதான் வேலைக்கு முன்னிலை கொடுத்தாலும் குடும்பமா வேலையா அப்படின்னு கேட்டா அந்த வேலையை தூக்கி போட்டு குடும்பத்துக்காக அதை தியாகம் செஞ்சிருவாங்க. அந்த மாதிரியான ஒரு மனப்பான்மை மகர ராசி பெண்களுக்கு உண்டு. அடுத்தது இவங்களுக்கு ஏதுவான தொழில், உத்தியோகம் இதெல்லாம் எது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது மகர ராசி பெண்கள் பொதுவாக பொறுமை, பொறுப்புணர்வு, நிர்வாகத்திறன் இதெல்லாம் உடையவர்கள் அப்படிங்கிறதுனால மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் நான் பார்த்த வரைக்கும் அரசு அதிகாரிகளா இருக்காங்க, வங்கித்துறையில பணிபுரியக்கூடியவர்களா இருக்காங்க, வருவாய்த்துறை, வரித்துறை இது போன்ற இடங்கள்ல பணிபுரியக்கூடியவர்களா இருக்காங்க. நிறைய பேர் காவல்துறையில இருக்காங்க. காவல்துறை, பாதுகாப்புத்துறை, மற்றவர்களை பராமரிக்கக்கூடிய பராமரிப்புத்துறை, நீதித்துறை சார்ந்த பணிகள் இதுல எல்லாம் இவங்க மேக்சிமம் நிறைய பேர் பணிபுரியுறாங்க. அது மட்டும் இல்லாம நிறைய பேர் வந்து பார்த்தோம்னாக்கா தொழிற்சாலைகளை பணிபுரியறது, செவிலியர்களா இருக்கிறது. ஏன்னா சகிப்புத்தன்மை அதிகம் உடையவர்கள் அப்படிங்கிறதுனால செவிலியர்கள், மருத்துவர்கள், மருந்தாளர்கள், மருத்துவ நிர்வாகம் இது சார்ந்த துறைகள் எல்லாம் இருக்காங்க. இவங்களுக்கு வந்து பார்த்தோம்னா இவங்களோட கெரியர்ல வந்து மெதுவான வளர்ச்சி தான் கிடைக்கும். ஆனா அது நிலையான வளர்ச்சியாக இருக்கும். பொறுமையா அந்த வளர்ச்சி இருந்தாலும் நிலையான ஒரு உயர்வு அப்படிங்கிறது இவங்களுக்கு கிடைக்கும். 30 வயதுக்கு பிறகுதான் இவங்களுடைய தொழில், இவங்களுடைய பொருளாதாரம் இதெல்லாம் வந்து அதிகமான முன்னேற்றத்தை சந்திக்குது. கடின உழைப்புக்கான பலன் தாமதமாக வந்தாலும் நிரந்தரமா வரும் அப்படிங்கிறது தான் மகர ராசிக்கு நான் சொல்ற ஒரு விஷயம். எனவே மகர ராசி பெண்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது உழைப்பு, பொறுமை, ஒழுக்கம் இதுதான் இவங்களோட அடையாளமா நம்ம பார்க்கிறோம். வாழ்க்கையில மெதுவான முன்னேற்றம் இருந்தாலும் நிலையான வெற்றியும் நிலையான முன்னேற்றமும் இவங்களுக்கு கிடைக்கும். மதிப்பு மரியாதையை சமுதாயத்துல எப்படியும் இவங்க வந்து அடைஞ்சிருவாங்க. இவங்க இருக்கிற ஏரியால வந்து இவங்களை பத்தி கேட்டா கொஞ்சம் புகழ்ந்து பேசுற ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்கும். இவங்களோட மிகப்பெரிய பலம்னா மன உறுதி, மிகப்பெரிய பலவீனம் அப்படின்னா இவங்களோட உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் வெளிப்படுத்த முடியாத அந்த ஒரு தன்மை. யாருக்கிட்டையும் இவங்கள்ட்ட இருக்கிற ஃபீலிங்ஸை ஷேர் பண்ண மாட்டாங்க. கவலைகளையும் அழுத்தங்களையும் இவங்களுக்குள்ளேயே போட்டு குமரிப்பாங்க. இதுதான் இவங்கள்ட்ட இருக்கிற ஒரு பெரிய பலவீனம். ஸோ மகர ராசி பெண்களுடைய ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இதை பலன்கள் உங்களுக்கு எவ்வளோ % பொருந்தி வந்திருக்கு அப்படிங்கிறத மறக்காம ஒரு ஃபீட்பேக்கா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த பதிவு யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்.